நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அம்பாசமுத்திரத்தை அடுத்த தெற்கு பாப்பாங்குளம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் 15க்கும் மேற்பட்டோர் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு 6 மாதத்திற்கு முன்பு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அவர்களை தள்ளிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வந்த திருநங்கைகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அவர்களுடன் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கலைஞர் கனவு இல்லம் தொடர்பான கோரிக்கை மனு மீது 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்தது தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. நாங்கள் அம்பையில் ஒரு 15 திருநங்கைகள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 15 திருநங்கைகளும் அம்பையில் நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன கட்டி 6 திருநங்கைகள் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் இடத்துக்காண்டி. எங்களுக்கு அந்த இடமே நாங்கள் ரொம்ப போராடி வாங்கினோம். இலவச வீட்டுமனை பட்டம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப போராடி நாங்கள் அம்பையிலேயே ரொம்ப போராடி தான் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த இடம் கொடுத்து 10 மாதத்துல வீடு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பட்டால இருக்கு. 10 மாதத்துல எங்களால் வீடு கட்ட முடியாது. அதனால நாங்கள் கவர்மெண்ட்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு இலவச வீட்டுமனை கொடுங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னே வரைக்கும் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்களும் மனு மேல மனு 2-3 டைம் வந்து கொடுத்துட்டோம். 30 நாள்ல நடவடிக்கை எடுக்கப்படும், 30 நாள்ல தகவல் சொல்றேன்னு சொன்னாங்க. 3 மாசம் ஆயிட்டு இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு விதமான தகவலும் இல்லை. ஒரு வீடு வாசல் இல்லாம நாங்க எங்க குடியிருப்போம்?